அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, 2026 பிறக்கின்ற 2026 மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான வருஷமாக அமையப்போகுது சாமி. ஆனால் எங்களுக்கு இந்த ஜென்ம சனி ஆரம்பம்னு சொல்கிறாங்களே, 7.5 சனியில் மத்தியமான சனி, முக்கியமான சனி, ஜென்ம சனி ஆரம்பம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய மீனராசி அன்பர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த ஜோதிடத்தை சொல்லி மீனராசி அன்பர்களை பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. கவலையே படாதீங்க மீனராசி அன்பர்களே, இந்த 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் யார் சொன்னாலும் நம்பாதீங்க, 2026 உங்களுக்கு பெஸ்ட்டு இயராக உங்களுக்கு அமையும். அப்படி இருக்கும் சொல்கிறாங்க. கவலை மனக்குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை. எப்படி சாமி சொல்கிறீங்க? ஆனால் ஜென்மசனி இருக்குது, அது உண்மைதானே? ஆமாம், ஜென்மசனி இருக்குது, உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து 5-9 உங்கள் ராசியை பார்க்கிறார் சார். ஒருத்தவனுக்கு அடுத்த செகண்ட் அந்த ஆயுள் பாவம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பை செகண்டில் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் குரு பார்த்துட்டாருன்னா அந்த ஆயுள் பாவம் அவனுக்கு நீடிப்பு ஏற்படும். அப்போ அதை போல நீங்கள் எந்த எண்டில் இருந்தாலும் சரிதான் சாமி, எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் முயற்சியே இல்லை, நான் என்னால் ஆன எல்லா முயற்சியும் நான் செஞ்சு பார்த்துட்டேன், இனிமேல் தெய்வம் தான் எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்டில் இருக்கீங்க, ஒரு விளிம்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, 2026 மே மாதத்தில் இருந்து உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். குரு பார்த்துருவார். ஒரு 4 மாதம் நீங்கள் தாக்கு பிடிச்சா போகிறோம். மீனராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், மன வருத்தங்களாக இருக்கலாம். மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள். ஏன்னா சனி உள்ளே வந்துட்டாருன்னா அவர் வேறு ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க, அடுத்தவங்களை வச்சு ரிப்போர்ட் பண்ண வைப்பார். வீண்பழி அவமானங்கள், கலகம்தான் சனிக்கு அழகே. அப்போது மீன ராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல மனசு ஒரே பயமாக இருக்குதுங்க சாமி, மனசில் ஒரு விதமான பயம் இருக்குதுங்க சாமி. கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி நடந்துட்டோம். மே மாதத்தில் இருந்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த ஜென்ம சனி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஜென்ம சனி வேலையே செய்யாது. நான் எழுதி தரேன், உங்களுக்கு சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, போங்க, என்ஜாய் பண்ணுங்க. மீனராசி அன்பர்களே, குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு ஜென்ம சனியுடைய தாக்கம் குறைந்து குருவுடைய சுபத்துவம் அதிகரிக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும், ஹெல்த்து நல்லபடியாக இருக்கும், மனசு எப்பயும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், எண்ணங்கள் எப்பயும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். எதையாவது நாம் செய்யணும், எதையாவது நாம் சாதிக்கணும், விட்டதையெல்லாம் நாம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனத்தோடு ஒரு வேலை செய்யக்கூடிய முழுவதும் ஆண்டு முழுவதும் ஒரு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இந்த 2026 உங்களுக்கு அமைய போகுது. அதோடு மட்டுமல்ல மீனராசி என்பர்களே, இதனால் வரையில் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு கேதுக்கள் இப்பொழுது என்ன பண்ணுறாங்க? அப்படியே ரிவேஸ் ஆகிறாங்க. ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. அப்போது மீன ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், லாபஸ்தானத்தில் ராகு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. அப்போ உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 மே மாதத்தில் அல்லது இந்த ஏப்ரல் மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதமாக அமைந்து விடும். அப்போ மீன ராசி என்பர்களே, ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும், உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும், நல்ல ஒரு நேம் கிரியேட் ஆகும். ஒரு சொசைட்டியில், ஒரு பப்ளிக்கில் ஒரு நல்ல நேம் வீட்டில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு நேம் கிரியேட் ஆகும், பேர் புகழ்கள் அதிகரிக்கும், பதவி பட்டங்கள் அந்தஸ்து கௌரவம் கூடும். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அப்போ பிறக்கின்ற இந்த 2026 மீனராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்பானதாக இருக்கும். ஜென்ம சனின்ற பார்த்து பயந்து விடாதீர்கள். குரு இருக்கிறார் உங்களை காப்பாற்றுவதற்கு.
சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே சிறப்பாக இருக்குது, அப்போது இந்த 2026 எதுக்கும் எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன், எதுக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஏதேனும் ஒரு ஒரு தெய்வத்தை சொல்லுங்களேன், எங்களுக்குன்னு ஒரு கோவிலை சொல்லுங்களேன், அங்கே போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வரோம், அது எங்களுக்கு இந்த வருஷம் பூரா காப்பாற்றுற மாதிரி ஒரு கோவிலை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பீர்களேயானால், எங்கள் பூந்தோட்டம் அருகில் இருக்கக்கூடிய அம்பர் மாகாளம் மகா காளீஸ்வரர் கோவில் மீன ராசி அன்பர்களுக்கு சனி, குரு, ராகு, கேது இந்த 3 கிரகத்திற்கும் ஏற்ற ஒரு ஆலயமாக அமைகிறது. அன்றைக்கி உங்கள் நட்சத்திரம், நீங்கள் ரேவதி நட்சத்திரமாக இருக்கலாம், உத்திரட்டாதியாக இருக்கலாம், அல்லது பூரட்டாதி 4ஆம் பாவமாக இருக்கலாம். நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த அம்பர் மாகாளம் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கோ அல்ல ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வீர்களேயானால் பிறக்கின்ற இந்த 2026 மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான வருஷமாக, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயிக்கக்கூடிய வருஷமாக அமையும் மீனராசி அன்பர்களே.